Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்றதுக்காக இன்ஜினியரிங்காக நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ரெகுலரா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணீங்க அப்படினாவே நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரியா? அதே மாதிரி நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்ல கண்டிப்பா நீங்க ஜாயின் பண்ணிருங்க. அதே மாதிரி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. என்ன அப்படினா அதாவது எனக்கு ஒரு காலேஜ் வந்து வேணும் சார். இப்போ உதாரணத்துக்கு இப்போ மதுரையில் இருக்கக்கூடிய தியாகராஜா காலேஜ் வந்து எனக்கு வேணும் அப்படின்னா நான் எப்படி வந்து சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அதாவது ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி சீட் அலாட்மெண்ட் வந்து எப்படி நமக்கு நடக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு பிடிச்சமான காலேஜ் வந்து கண்டிப்பாக நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பாருங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து ரேங்க், அதாவது நமக்கு வந்து 2 ரேங்க் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ரேங்க்கு, இன்னொன்று வந்து கம்யூனிட்டி ரேங்க். இந்த ஜென்ரல் ரேங்க் வந்து நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா நம்மளோட ரவுண்ட்ஸை ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3ன்னு சொல்லிட்டு நம்ம ரவுண்டை பிரிக்கிறதுக்கு ஜென்ரல் ரேங்க் வந்து யூஸ் ஆகுது. இந்த கம்யூனிட்டி ரேங்க் வந்து நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா சீட் அலாட்மெண்ட்டுக்கு இந்த கம்யூனிட்டி ரேங்க் தான் நமக்கு வந்து யூஸ் ஆகும். நேற்றுக்கு நம்ம வந்து அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸோட வீடியோ வந்து போட்டிருந்தோம். அதில் கூட சொல்லியிருந்தேன் எஸ்டிக்கு வந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு கோர்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோர்ஸுக்கு சீட்டே இல்லை. அதாவது எஸ்டிக்கு வந்து நமக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி அதாவது சிஎஸ்சியில் எஸ்எஸ் கோர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிக்கு வந்து சீட்டே இல்லை. ஆனால் ஓசியில் வந்து பார்த்தீங்கன்னா 17 சீட்டு இருந்திருக்கும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். அப்போ இவங்க வந்து இப்போ எஸ்டியில் ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா இவங்க வந்து சிஎஸ்சி எஸ்எஸ்ல சிஇஜி கேம்பஸ் கொடுக்க முடியாதுல்ல. ஏன்னா வந்து எஸ்டியில் 0 தான் சார் இருக்கு. அப்போ இந்த ஆப்ஷன் வந்து இந்த சாய்ஸ் வந்து அவங்க கொடுக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் நீங்க உள்ள போகும்போது ஓசி கம்யூனிட்டியில தான் ஃபுல்லா ஃபில் ஆகும். சரியா? ஓசிங்கிறது ஓப்பன் காம்படிஷன். சரியா? அந்த ஓப்பன் காம்படிஷன்ல எல்லா கம்யூனிட்டியுமே உள்ள வருவாங்க. நீங்க பிசியா இருந்தாலும் சரி, எம்பிசியா இருந்தாலும் சரி, எஸ்சியா இருந்தாலும் சரி, எஸ்டியா இருந்தாலும் எல்லா பேருமே உள்ள வருவாங்க. அதுல டாப் ஃபர்ஸ்ட் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு உடனே ஓசிலே அலாட் ஆயிடும். இதெல்லாம் இந்த 17 சீட்டு முடிஞ்ச பின்னாடி தான் உங்க கம்யூனிட்டிக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா சீட் அலோகேஷன் வந்து வரும். அதனால இதை கொஞ்சம் தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் எப்படி சார் சீட் அலாட்மெண்ட் வந்து எப்படி சார் நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்க வந்து ஒரு 10 சாய்ஸ் வந்து கொடுக்குறீங்க. சரியா? இப்போ ஒரு 10 சாய்ஸ் வந்து என்ன பண்ணீங்கன்னா நீங்க கொடுத்துருக்கீங்க. இந்த 10 சாய்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எதை செக் பண்ணுவாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதாவது ஃபர்ஸ்ட் உங்க கட் ஆஃப். சரியா? கட் ஆஃப் கம்ப்யூட்டர் தான் நமக்கு வந்து சீட் வந்து எடுத்து கொடுக்க போகுது. நீங்க இப்போ ஒரு 10 சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நீங்க கொடுத்துருக்கீங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கட் ஆஃப், அதுக்கப்புறம் வந்து உங்களோட கம்யூனிட்டி ரேங்க். சரியா? அதுக்கப்புறம் நீங்க எந்த காலேஜ் கேட்டிருக்கீங்க, அதுக்கப்புறம் என்ன பிரான்ச் சரியா நீங்க கேட்டிருக்கீங்க, அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸா ஈஸியா என்ன கேட்டிருக்கீங்க, உங்க கட் ஆஃபுக்கு உங்க கம்யூனிட்டி ரேங்க் அந்த காலேஜுக்கு அந்த பிரான்ச்ல சீட் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ணிட்டு ஒருவேளை இப்போ ஃபர்ஸ்ட் காலேஜ் நீங்க கொடுத்துருக்கீங்கல்ல இங்க இல்ல அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் வரும். அதுலயும் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா தேர்ட் ஆப்ஷன். இப்படிதான் நீங்க கொடுக்குற ஆர்டர் இருக்கு பாத்தீங்களா? அப்ப அதாவது அப்ல இருந்து சரியா அப்ல இருந்து தான் என்ன ஆகும் டவுனுக்கு வருவாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருந்து தான் அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கீழே நீங்க எத்தனை ஆப்ஷன் கொடுத்துருக்கீங்களோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடைக்கல அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் கிடைக்கல தேர்ட் ஆப்ஷன் இப்படிதான் வரும். சரியா? அதனால உங்களுக்கு விருப்பமான காலேஜ் இப்போ உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தியாகராஜா காலேஜ் தான் உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு அந்த காலேஜ் தான் வேணும் அப்படின்னா தியாகராஜா காலேஜ் நீங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல கொடுங்க. அப்ப நிறைய காலேஜ் நீங்க போனீங்க அப்படின்னா சீட் பிளாக் பண்றது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? நாங்க முன்னாடியே போனோம் அப்படின்னா சீட் பிளாக் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம். சீட் பிளாக்லாம் யாராலையும் பண்ண முடியாது. சரியா? எந்த காலேஜ் நினைச்சாலும் சீட் பிளாக்லாம் பண்ண முடியாது. சீட் பிளாக் அப்படிங்கிறது எதை சொல்லுவாங்க அப்படின்னா அவங்க காலேஜை ஃபர்ஸ்ட்ல போட்டு விடுவாங்க. இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சீட் பிளாக்னு சொல்லுவாங்க. சரியா? அப்படிதான் நீங்க கேட்க யார் கேட்டாலும் நீங்க நம்பாதீங்க. சரியா? அதாவது சீட் பிளாக்லாம் யாருனாலையும் பண்ண முடியாது. சாய்ஸ் ஃபில்லிங்ல ஃபர்ஸ்ட் போட்டோம் அப்படின்னா அந்த காலேஜ் நமக்கு ஃபர்ஸ்ட் அதாவது கிடைக்க போகுது. சரியா? ஏன்னா சாய்ஸ் ஃபில்லிங் நீங்க எப்படி பண்றீங்களோ அந்த மேல இருந்து கீழே வரைக்கும் தான் நமக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா அந்த சாய்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். சரியா? இதை நிறைய பேர்த்திட்ட சொல்லுங்க. ஏன்னா நம்ம சேனல் வியூஸ் வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா நம்ம நினைச்ச அளவுக்கு போகிறது இல்லை. இருந்தாலும் நீங்க என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முக்கியமான தகவல்லாம் நீங்க வீடியோ ஷேர் பண்ண சொன்னா நம்ம வியூஸுக்காக ஷேர் பண்ண சொல்லணும் அப்படின்னு நினைப்பீங்க. இந்த மாதிரி முக்கியமான தகவல்களை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு முதல் சொல்லுங்க. உங்களுக்கு டே உனக்கு இந்த காலேஜ் பிடிச்சிருக்கா அப்படி என்ன பண்ணு இந்த காலேஜ் ஃபர்ஸ்ட் பேச போடு ஆட்டோமேட்டிக்கா உனக்கு கிடைச்சிடும் அப்படிங்கிறத நீங்க தெளிவா சொல்லி புரிய வைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.